பகல்காம் தாக்குதல் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வரைக்குமே இது எவ்வளவு அரசியல மாற்றப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு டீப்பான அரசியல் உள்ள மாறி இருக்கு அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க சார்? அரசியல மாறுது நல்லா தெளிவா தெரியுது இல்லைங்க. இப்போ வந்து பீகார்ல இருந்து பதிவு செய்யப்படுகிற போஸ்டிங்ஸ், சோசியல் மீடியா போஸ்டிங். சரி, இன்னைக்கு வந்துங்க சோசியல் மீடியாவும் ஒரு வார் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து உண்மையான போரை நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா, நமது நேரடியாக நமது எல்லைப்புறங்கள்ல, அப்புறம் வந்து ஏர்போர்ஸ் கப்பல் படை எல்லாம் சேர்ந்த தாக்குதல், அதுக்கு பிறகு மிஸ்இன்ஃபர்மேஷன், அதுவும் ஒரு வார் தான். அப்போ பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ ஃபேக்ட் செக் யூனிட் வச்சிருக்கோம். இப்போ ஒரு விமானப்படை விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம்னு நேற்றுக்கு பாகிஸ்தான் சொல்லிச்சு. ஒரு துண்டு உடஞ்ச துண்டையும் காட்டுச்சு. அந்த நாட்டோட உயர் அதிகாரிகளே ஆமாமா இது வந்து விமானப்படை விமானத்தை சுட்டு வீழ்த்தியதா, எச்சம் தான், தடயம் தான் நாங்க. ஆனா நம்ம விமானப்படை போகவே இல்லை. அப்பனா இது என்ன படம்னு ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்துல இருந்த படம். அப்போ இது வந்து இன்னொரு நாடு ஏன் வந்து இப்படியான மிஸ்இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, குழப்புவதற்கு, மக்களை குழப்புவதற்கு. இதே உதாரணத்தை அப்படியே இந்தியாவுக்குள்ள பொருத்தி பாருங்க. பீகார் மக்களை குழப்புவதற்கு என்ன வகையான மிஸ்இன்ஃபர்மேஷன் தரப்படும்? ஆபரேஷன் சிந்தூர் பேரே வந்து அப்படியான ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து அரசியல் தலைமையை செய்யறது தான். ராணுவம் வந்து இதை செய்யாதுல்ல.